பையன் ஒரு திருநங்கையா மாறுறாங்கன்னா அது அவங்க பெரியவங்க கிட்ட போய் அவங்களுக்கு அவங்க இத்தனை வருஷம் சொல்லி சம்பாதிச்சு கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணி எடுக்கணும். ராகவ லாரன்ஸ் சாருக்கு வந்த இந்த ஒரு உதயம் ஏன் வேற யாருக்கும் இது தோண மாட்டேங்குது? மற்றவங்கள எடுத்து செய்யலாமே, சொசைட்டில வெல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வந்து மீடியாவில் இருக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க மீடியா. அண்ணன் நான் பண்ணா அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா டேஞ்சரஸ் ஃபீல் ஆகும். 16 வயசு பசங்களும் வருவாங்க, 80 வயசு அங்குளும் வருவாங்க, கிழவனும் வருவாங்க. பாலியல் தொழில் பண்ண போறாங்க, கத்திய தின்னு வச்சிருவான். என்ன பண்ண முடியும்? நம்ம காசெல்லாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கணும், போனை எடுத்து கொடுக்கணும், எல்லாமே இருக்குல்ல. இதெல்லாம் தடையெல்லாம் நீங்க தாண்ட முடியலன்றீங்களா? தாண்ட முடியல இல்லை. இது என்ன சொல்றாங்கன்னா, திருநங்கையும் பாலியல் தொழில் பண்றவங்க, திருநங்கையும் திருடுறவங்க, திருநங்கைக்கும் தப்பானவங்க. அப்ப ஏன் பெண்கள் தப்பானவங்க இல்லைன்னு தான் எங்களுடைய கொஸ்டின். பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்து அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு உள்ள போட்டுருக்கு பிரார் எல்லாம் கிழிச்சு ஓட விட்டு அந்த மாதிரிலாம் பண்ண நிறைய அடி வாங்கிருக்காங்க. ராக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள், பலதரப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த பல விஷயங்களுக்கு மத்தியில நானும் முன்னேறி வரணும்ட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு தடைக்கெல்லாம் பல விஷயங்களுக்கு அந்த தடைக்கெல்லாம் உடைக்க முடியாம போகுது இப்படின்ட்டு பல குழப்பங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு என் கூட யார் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறப்பு விருந்தினர் என்னிடையே இருக்கிறாங்க. ஸ்ரீமதி திருநங்கை ஸ்ரீமதி என்னிடையே இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்கள பத்தி பேசுறதுக்காக தயாரா இருக்கிறாங்க. ஸ்ரீமதியை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஸ்ரீ. வணக்கம் ராக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஒரு மாலை வணக்கம். ஓகே ஸ்ரீமதி, உங்களை நிகழ்ச்சியில பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சந்தோஷம், எனக்கும் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா. ஒரு திருநங்கையா நீங்க இன்னைக்கு சமுதாயத்துல பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல சமூக சேவைகளும் பண்ணிட்டு வரீங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டு இருக்கேன். ஸோ உங்களை பத்தின ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? இதுக்கு உங்களுடைய குடும்பம் எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க, உங்க குடும்பம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி எப்படி இந்த நிலைமைக்கு நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. வாழ்க்கையில எல்லோருமே பல கஷ்டங்கள் படுவாங்க. அதே கஷ்டத்தை பட்டு தான் இன்னைக்கு நான் மேல வந்திருக்கேன். சரி, ஓகேங்களா? ஃபேமிலியில எல்லோருமே சப்போர்ட் கிடையாது. அம்மா தவிர வேற யாரும் சப்போர்ட் கிடையாது. சரி, நான் ஒரே ஆளு தான் கஷ்டப்பட்டு மேல முன்னேறி வந்துட்டு இருக்கேன். இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா கடவுள் ஒரு நாள் நம்மளை நல்லா வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ உங்க வீட்டுல இதுக்கு அகெயின்ஸ்டா இருந்திருப்பாங்க. ஆரம்பத்துல நீங்க இப்படின்னு தெரிஞ்ச உடனே உங்களை அக்செப்ட் பண்ணிக்காம உங்களை வெளியில போகணும் அப்படின்றதுல இருந்தாங்களா, இல்ல நம்மளே வச்சுட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உங்களை பக்குவப்படுத்தினாங்களா? இல்ல, வீட்டுல அம்மா சொன்னாங்க, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன், நீ ஃபீல் பண்ணாத, நானே உன்னை சர்ஜரி எல்லாம் பண்ணி உன்னை லைஃப்ல நான் செட்டில் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ள அண்ணன் பண்ணா அண்ணன் கொஞ்சம் லைட்டா டேஞ்சரஸ் ஃபீல் ஆவேன். ஸோ அவன் ஒரு சில வேலையெல்லாம் பண்ணி அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்னால தான் நான் வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே இன்னும் பெரிய சவாலா இருந்திருக்கும் உங்களுக்கு. எனக்கு சென்னையில ரொம்ப எதிரிகள் நிறைய பேர், நிறைய அடி வாங்கியிருக்கேன், கஷ்டப்பட்டிருக்கேன், வேதனை, துன்பம், துயரம். இப்போ நான் ஆறுதலா உங்ககிட்ட சொல்லி அழுதா கூட அதை திருப்பி அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. கஷ்டத்தை கூட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி சொல்றது, இப்ப நான் ஒரு மனசை விட்டு கூட உங்ககிட்ட பேச முடியாது. இப்ப நான் மனசு விட்டு உங்ககிட்ட பேசுறேன்னா அதை திருப்பி அவங்க கிட்ட சொல்றது, இந்த மாதிரி இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால எங்க ஆட்களுக்குள்ளே நிறைய பேர் எதிரிங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள ஒழிக்கணும். நான் இன்னைக்கு வந்ததுக்கு இவங்களும் ஒரு காரணம், அப்படி யாராவது இருக்காங்க? ஹெல்ப்பும் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்ல என்னைய அடிச்சு, இப்ப என்ன அடிச்சு நான் லேட்டஸ்டா இப்போ ஒரு 4-5 months ஆஃப்டர் தான் சரியான அடி அடிச்சு அசிங்கப்படுத்தி நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு லைஃப்ல ரொம்ப வருத்தத்தை அனுபவிச்சுதான் வந்திருக்கேன். ஸோ அவ்வளவு ஈஸியெல்லாம் வரல. நான் வாங்காத அடியே கிடையாது. என் உடம்புல அங்கங்க காயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி ஏன் அடிக்கணும்? உங்க ஆளுங்களே நீங்க அவங்க கிட்டதான் வளர்ந்துருக்கீங்க, அவங்களுக்கு தானே, அவங்க கூட இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க சம்பாரிச்சு கொடுத்துருப்பீங்க தானே. நீங்க சம்பாரிச்சு கொடுத்துட்டும் அடி வாங்கினீங்களா? அடி வாங்கின நம்ம என்ன பண்றது? லைஃப்ல யாருக்கிட்டே சந்தோஷமா சிரிச்சு பேச முடியல, கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் எல்லாரும் மூஞ்சியும் கிழிக்கணுன்றதுக்காக தான் போராடிட்டு இருக்கு. உங்களுடைய போராட்டம் கண்டிப்பா வெற்றியில முடியும். கண்டிப்பா. ஏன்னா நீங்க இவ்வளோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு உதவியா இருக்கிறவங்க உபத்திரவமாயிட்டாங்க. ஸோ இந்த சர்ஜரிக்கு எப்படி உங்களால அடுத்து மூவ் பண்ண முடிஞ்சுது?
அடுத்து மூவ் பண்ண முடிஞ்சதுன்னா நான் சென்னையில இருந்து பெங்களூர் போயிட்டேன். சரி. பெங்களூர் போயிட்டு அங்க எனக்கு வந்துட்டு எங்க நானின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க மூலியமா எங்க ஆயா கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. அங்க இருந்துதான் நான் வந்துட்டு சர்ஜரி. இதெல்லாம் உங்களுடைய இந்த உறவு முறைகள்? எங்களுடைய உறவு முறைகள்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு குரு, அதான் அம்மா, ஆயா, அந்த உறவு முறைகள். உங்களை எப்படி மாமா மச்சான் அப்படி இருக்காங்க, எங்க உறவு முறைகள்ல அந்த மாதிரி முறைகள் நிறைய இருக்கு. அவங்களாம் உங்களுக்கு உதவி பண்ணாங்க. ஓகே ஓகே. இதுக்கெல்லாம் காஸ்ட் செலவாருக்கு எப்படி உதவி பண்ண முடிஞ்சது? அவங்களுக்கு என்ன நீங்க பிரதிபலன் பண்ணிருக்கீங்க அதுக்கு? அவங்களுக்கு வந்துட்டு அவங்க எனக்கு சும்மா ஒன்றும் பண்ணிவிடல. நான் அவங்களுக்கு வந்து 6 months கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொடுத்ததுனால அவங்க எனக்கு பண்ணி விட்டாங்க. ஓ, பொதுவான நடைமுறையா இது? உங்களுக்கு மட்டுமா? பொதுவான நடைமுறைனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பையன் ஒரு திருநங்கையா மாறுறான்னா அது அவங்க பெரியவங்க கிட்ட போய் அவங்களுக்கு அவங்க இத்தனை வருஷம்னு சொல்லி சம்பாரிச்சு கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்ணி விடுவாங்க. இதுதான் லைஃப் மூவ் ஆனி. உங்களுடைய இந்த திருநங்கை லைஃப் பேட்டர்னே இப்படிதான் போகும். நீங்க முதல்ல அவங்களுக்கு ஏர்ன் பண்ணி கொடுத்துடணும். உங்களுடைய வருமானத்தை வச்சுதான் உங்களுக்கு அவங்க திரும்பி பண்ணுவாங்க. ஓ, இது ரொம்ப கேள்விப்படலை. ஒருவேளை எனக்கு தெரியலையோ அப்படின்னு. உண்மை. ஓகே, சரி சரி. ஏன் நீங்க டைரக்டாலாம் மூவ் பண்ணிடலாம், சர்ஜரிக்கெல்லாம் மூவ் பண்ண முடியாதா? மூவ் பண்ண முடியாதுன்றது இல்ல. இப்போ வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கிட்டா மட்டும் ஈஸி கிடையாது. 40 நாள் வீட்டில் இருக்கணும், பத்தியம் சாப்பாடு சாப்பிடணும், சேஃபாக அந்த பத்திரமா நம்ம உடம்ப வந்து கேர் பண்ணுறது வந்துட்டு அவங்களால மட்டும் தான் முடியும். அவங்க பெரியவங்க மட்டும் தான் நம்மளுடைய பாடி வந்து கரெக்டாக கேர் பண்ண முடியும். சர்ஜரி பண்ணிட்டா மட்டும் போதாது. சர்ஜரிலே பல விதமான சர்ஜரிஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு சர்ஜரிக்கு ஒவ்வொன்றும் கேர் பண்ணி நம்ம உடம்ப பத்திரமா பார்த்து அவங்க தான் நம்மளை வந்துட்டு ஒரு லெவல் கொண்டு வரலாம். ஓகே ஓகே. அதுக்கு இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறாங்க. சர்ஜரிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்துட்டீங்க? ஆமா, இங்க வந்துட்டேன். இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பெரிய டாஸ்க் இருக்குமே. ஒரு திருநங்கைக்கு நாங்க எப்படி வீடு கொடுக்கறது, ஒரு திருநங்கை எப்படி வந்து இந்த சமுதாயம் ஏத்துக்குது. ஸோ நீங்க இங்க தங்குறதுக்கு அதுக்கான ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தது? ரொம்ப கஷ்டம்தான். இப்போ தனியா தான் இருக்கேன் வீடு. இப்போ நேத்து கூட எனக்கு எங்க ஹவுஸ் ஓனர் ஆகிக்கும் சரியான சண்டை. வீட்டு வெளியில லைட் போட்டு போலன்ட்டு ஒரே சண்டை கத்திருந்துச்சு. வெஸ்டர்னா இரு, கஷ்டம் வீட்டை காலி பண்ணு. அப்பதான் அவங்களோட இது வேஸ்ட்னா கஷ்டம் வீட்டு விட்டு போயிட்டே திருநங்கையா நம்ம இப்ப இப்படி இருக்கிறோமே, நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை தேவைதானா? எத்தனையோ பேர் இப்படி இப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம இப்படி இருக்குமே நினைச்சது உண்டா? அது எப்படி நீங்க டாலரேட் பண்ணி வந்தீங்க? அதை பத்தி. நான் நினைச்சு நிறைய நாள் அழுதது உண்டு. சாப்பிடாம இருந்த நாள் நிறைய நாட்கள் உண்டு. கஷ்டப்படுறேன், சாதிக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு சாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கேன். ஒரு நாள் அந்த நட்சத்திரம் ஒழிக்கணும். கண்டிப்பா அது யார் மூலியமா ஒழிக்கும்னு தெரியல. அது மேல இருக்க கடவுளால மட்டும் தான் முடியும்னு நினைக்கிறேன். கடவுளையே கேள்வி கேட்டிருக்கீங்களா, என்னையே அப்படி படைச்ச அப்படின்ட்டு? கடவுளை நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கேன். நான் சாமி கும்பிட்றது கிடையாது. இப்போ எனக்கு நிறைய கோபம் இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு கடவுள். கஷ்டப்படுத்தியது உண்டு இல்லாம நிறைய அவமானங்கள்லாம் சந்திச்சேன்ல. இல்லப்பா, அது பொதுவாகவே திருநங்கை வாழ்க்கையில இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா நடக்கிற ஒரு விஷயங்கள். கடந்து வந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஒரு அனுபவமா மாற்றப்படும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஸோ இந்த கஷ்டன்றதெல்லாம் நீங்கள் கடந்து வந்து தானே ஆகணும். ஒரு சாதாரண ஒரு விஷயமா தானே இருக்கும் உங்களுடைய லைஃப்ல இதெல்லாம். ஒரு மனுஷன் ஓரளவுக்கு தானே கஷ்டப்பட முடியும் வாழ்க்கையில். எவ்வளோ தொழில் கஷ்டப்பட முடியும் சொல்லுங்க? ஓடிக்கிட்டே இருந்து எவ்வளோதான் கஷ்டப்படுறது? உடம்பா இது வேற என்னது? அடி வாங்கணும்னா கூட ஓரளவுக்கு தான் தாங்க முடியும், ரொம்ப தாங்க முடியாது இல்லை. அதனால உங்களுக்கு கடவுள் மேலேயே ஒரு கோவம் நிறைய இருக்கு. ஓகே. நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன சின்ன சமூக சேவைகள்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் இந்த சமூக சேவை பண்ணணுன்ற எண்ணம் வந்துச்சு உங்களுக்கு? அதை பத்தி சொல்லுங்க. ஏன் இந்த எண்ணம் வந்துச்சுன்னா, நான் தான் படிச்சு வளர முடியல. ஸோ நம்மளால ஒரு 4 பேர் படிக்கட்டுமே, நம்மளால ஒரு 4 பேர் வளரட்டுமே. வளர்ந்தா நாளைக்கு நம்ம பேர் சொல்ல மாட்டாங்களா? பேர் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மள ஒரு நாள் அவங்க சாப்பிடும்போது நினைச்சு பார்ப்பாங்கல்ல, இந்த சாப்பாடு சாப்பிட்றதுனா அது அவங்களால தானே, அன்னைக்கு அவங்க போட்ட விதை தானே. அதனால நம்மளால முடியலனா கூட மற்றவங்க நல்லா இருக்கும்னு நினைச்சு நான் விதைக்கிறேன், அவ்வளவுதான். என்ன மாதிரியான சமூக சேவைகள் பண்ணிருக்கேன்? படிக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஃபேமிலிஸ் நிறைய பேருக்கு வந்துட்டு கஷ்டம் வந்துட்டா யாருக்கு எதுனாலும் உதவி பண்ணுவாங்க. எனக்கு என் வீட்டுல சாப்பாடு எனக்கு கஷ்டம், என் புள்ள படிக்க வைக்கணும் அப்படின்னு கஷ்டம் வந்துட்டா யாருனாலும் என்கிட்ட இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுத்து நான் வளர வைப்பேன். கடவுள் என்ன நல்லா வைப்பார். இதை வந்து கஷ்டத்துல இருக்கிறவங்க உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலை? எனக்கு நம்ம அப்படி தோணுது.
யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க, இவங்களை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. மனுஷங்க எல்லாருமே அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்கல்ல. கஷ்டம்னு எல்லாருமே கஷ்டத்துக்காக தான். இப்போ எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவ முடியும்? ஆனா நான் போய் கஷ்டம்னு சொன்னா யாரும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. சொசைட்டிக்கு நான் நிறைய சொல்ல வேண்டியது ஒன்று என்னன்னா, திருநங்கைங்க வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, திருநங்கைங்க ஜாலியா இருக்காங்க, திருநங்கைங்க நல்லா ட்ரெஸ் பண்றாங்க. நீங்க நினைக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தப்பு. இந்த ட்ரெஸ்ஸை போட்டாதான் அதனுடைய வழி தெரியும் எல்லாருக்குமே. ஒவ்வொரு நாளும் ஒரு கடையில கூட போயிட்டு கலெக்ஷன் பண்ணி பாருங்க, ட்ரெஸ்ஸை போட்டு அந்த வலி வேதனையை அதோட ஐயோ இந்த லைஃபா இப்படின்னு நினைப்பீங்க. ஒரு பாலியல் தொழில் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போய் நின்று பாருங்க. ஒரு குடிக்காரங்கிட்ட ஒரு கஞ்சா அடிக்கிறவங்க கத்தி எடுத்துட்டு வருவான், எவ்வளவு பிரச்சனை இருக்கும், எவ்வளவு சந்திப்பை தாண்டி வராங்க தெரியுமா, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வலி வேதனை. ஒரு நாள்லாம் அவங்க பாலியல் தொழில் பண்ண போயிட்டாங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வருவாங்களான்றதே ஒரு சந்தேகம் தான். அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வராங்க. ஆனால் மக்கள் என்ன ஈஸி அழகாக அவங்களுக்கு என்ன, அவங்க சம்பாதிச்சிடுறாங்க. ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது கூட அவ்வளோ கஷ்டம்தான். தயவு செய்து சம்பாதிக்கிறாங்கன்னு தயவு செய்து யாரும் அப்படி பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தப்பு. கஷ்டத்துல தான் அதையும் கூட நீங்க சம்பாதிக்கிறீங்க. அப்படி ரொம்ப பாலியல் தொழில் பண்ண போறாங்க, கத்தியத்துன்னு வச்சிடுவான், என்ன பண்ண முடியும்? நம்ம காசெல்லாம் எடுத்து அவங்ககிட்ட கொடுக்கணும், போனை எடுத்து கொடுக்கணும், எல்லாமே இருக்குல்ல. எவ்வளவு கஷ்டம் இருக்கும், எவ்வளவு வலி வேதனைப்படுறாங்க தெரியுமா? தயவு செய்து யாருமே திருநங்கைங்க சம்பாதிக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசாதீங்க. கஷ்டப்படுறாங்கன்னா கூட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க 1 ரூபாய் கூட சம்பாதிப்பாங்க. அந்த 1 ரூபாய் கிடைக்கணும்னா ஒரு கடை ஏறி அவங்க கைத்தட்டி வாங்கினாதான் அந்த காசு 1 ரூபாய் கூட கிடைக்கும். ரொம்ப எமோஷனலா இருக்கு, எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. என்ன பண்றது? ஓகே, உண்மைதானே. ஒரு கடை ஏறி நீங்க நாங்களும் பார்த்துருக்கோம், ஒரு சிலரை அந்த இடத்துல கை தட்டி அவங்க கிட்ட வாங்கி கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க. நானும் நிறைய அடியெல்லாம் வாங்கியிருக்கேன், அதனாலதான் பேசுறேன். நிறைய பசங்க என்னையும் அடிச்சு, எனக்கு சர்ஜரி பண்ண புதுசு மேல, அப்போ சர்ஜரி பண்ணி 30 நாள்லயே வந்துட்டு ஒரு 6 பசங்க என்னை தூக்கிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு அடி. எப்படி சொல்றது, ரோட்ல அனாதையா படுத்து காட்டுறது. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, நிறைய அடி வாங்கியிருக்கேன். யோசிக்கும் போது ஜெனரலா நானுமே கூட சொல்றேன், பொதுவான எங்களை மாதிரி ஆட்கள் அவங்க என்னப்பா, அவங்க எப்படியும் வாழ்ந்துருவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கு, வாழ்ந்துருவாங்க அப்படின்ட்டு நாங்க நினைக்கிறோம். ஆனா உங்களுக்குள்ள இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ வலி துன்பம் இதெல்லாம் அனுபவிச்சுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத கேட்கும்போது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. உண்மையிலே ஏதோ எங்களை மாதிரி ஆட்கள் ஏதோ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க, நீங்க வேலை உங்களோட தொழில் இதுன்னும் போது கூட அதுலயுமே கஷ்டம் இல்லையா? நீங்க இப்ப சொல்றீங்க ஓகே, நாங்க இப்படி போய் நாங்களும் வேலைக்கு போய் தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி, எங்காலங்கள்லயும் வேலைக்கு போறவங்களும் இருக்காங்க, கிராஜுவேட் முடிச்சவங்க இருக்காங்க, கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷன்ல இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ எப்படி சொல்றது, எல்லாருமே ஒரே டைம்ல திருந்திர முடியாது. திருந்துறதுக்கு கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் திருந்த முடியும். அப்போ கடவுள் வாய்ப்பு கொடுக்காம எப்படி மனுஷன் திருந்த முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப திருடன்னா கூட அவனுக்குன்னு ஒன்னையே சாவடிச்சிடுறாங்க, போலீஸ் சாவடிக்க மாட்டாங்கல்ல. திருந்தறதுக்கு வாய்ப்பு தானே கொடுக்குறாங்க.